ரொம்ப நேரமா நயன்தாராமா அப்படின்னு ரம்பா சார் அந்த மாதிரி வாழ்த்துக்கள். அதோட ஒரு ரெண்டு அட்வைஸ் முரளி ராஜா, சார்லி பாபு அப்படின்னு 4 பேர் வந்து முரளி எங்க லேடி சூப்பர் ஸ்டார், a big inspiration in this industry for me. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எங்க அப்பா இருந்தாரு. ஒவ்வொரு தடவையும் நான் அவரை பார்த்துட்டே இருப்பேன், கரெக்டா பேசுனா ஓகே அப்படின்னு சொல்லி. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் எனக்கும் என் குடும்பத்துக்கும். ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு நாள். சில வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எங்கள் அப்பா இருந்தார். அப்போது வந்து நான் யோசிச்சே பார்க்கல அவரோட மனநிலை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலேயே யோசிச்சே பார்க்கல. ஏன்னா நான் வந்து மேடையில் பேசிட்டு இருக்கும்போது அவர் கீழே உட்காந்துருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் அவரை பார்த்துட்டே இருப்பேன், கரெக்டாக பேசுனா ஓகே அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஆகாஷ் வந்துட்டு நின்று பேசும்போது உண்மையிலேயே இன்னைக்கு அப்பா எப்படி ஃபீல் பண்ணாருன்றது எனக்கு உண்மையிலேயே புரியுது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது உண்மையிலேயே. அண்ட் எங்கள் அப்பாவை வந்துட்டு இருக்கிற கடைசி தருணம் வந்துட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்போ வந்து எல்லாருமே உடஞ்சி போயிருந்தோம். அண்ட் அம்மா வந்துட்டு உள்ளே இருந்தாங்க, ரொம்ப உடஞ்சிருந்தாங்க. அக்கா வந்து கூட இருந்தாங்க. அண்ட் அந்த டைமில் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் இருக்குது. நான் எங்கள் அப்பா முன்னாடி நின்றுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஆகாஷ் வந்து சின்ன பையன் வந்து கையை பிடிச்சிட்டு இப்படியே நின்றுட்டு இருந்தாப்புல. எனக்கு என்னென்னா எங்கள் அக்கா வந்து பெரியவங்க, அவங்க வந்துட்டு ஓகே அவங்களுக்கு புரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்துட்டு புரிஞ்சிச்சு, ஓகே எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. பட் இவன் மட்டும் வந்துட்டு ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் பக்கத்துலேயே இருந்தேன். எனக்கு என்ன பயம்னா, சரி இவனுக்கு புரியுதா இல்லையா என்னங்கிறதே தெரியாது. நான் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருப்பேன். சடனாக இவனை திரும்பி பார்த்தா டக்குன்னு மேலே திரும்பி பார்ப்பேன் என்னைய. சரி இவன் முன்னாடி நம்ம சுதந்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் வந்து கெத்தாக இப்படியே நின்றுட்டு இருந்தேன். பட் ஒரு பாயிண்ட் ஆன பிறகு வந்து என்னால் முடியல, நான் வந்து அழுதுட்டேன். அப்போ வந்து இவன் பக்கத்தில் நின்றுட்டு என்னை பிடிச்சி சொல்கிறாப்புல, இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கலாம், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அது மட்டும் அப்படியே மைண்டில் நின்றுட்டே இருக்குது. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு அவர் ஒரு ஹீரோவாக லான்ச் ஆகிறாருன்னும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் நான் எமோஷனலாக ஆகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ எங்கள் அப்பாவுக்கு என்ன அன்பு ஆதரவு கொடுத்தீங்களோ, எனக்கு என்ன அன்பு ஆதரவு கொடுத்தீங்களோ, தமிழ் சினிமா மக்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டுக்கிறேன். அதுக்கு ஒரு படி மேலே என் தம்பிக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். யுவன் பற்றி சொல்லி ஆகணும். யுவன் சார் வந்துட்டு எனக்கு மொதல் படம் பண்ணார் பானா காத்தடி. ஸோ நான் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். அன்றைக்கி நைட்டில் நமக்கு தூக்கமே வரல. அவரோட பாட்டு நான் ஸ்டாப்பாக கேட்டுட்டு இருந்தேன். அவர் வந்துட்டு என் படத்தை போடும்போது உண்மையிலேயே வந்துட்டு மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது எனக்கு. அண்ட் அதே ஒரு ஃபீலிங் வந்து ஆகாஷ்க்கு இன்னைக்கு வந்து நடக்கும்போது, அண்ட் த சேம் திங் ஆகாஷ்க்கு நடக்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. மீன் விஷ்ணு சார் அண்ட் யுவன் சாரோட காம்பினேஷன் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஐ ஹோப் திஸ் மூவி இஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ். அண்ட் இப்போ ஆகாஷ் பற்றி சொல்லி ஆகணும். சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஒரு முக்கியமான தருணம். அப்போ வந்துட்டு வாழ்க்கையோட இதே வந்துட்டு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் சக்க விடுக்கும் போகணும்னு. உண்மையிலே இப்போ எனக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. மேம், ஆகாஷ் அவர்களோட முதல் படம். ஸோ உங்க வாயால ஒரு 2 வார்த்தை இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இது பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு 4 வார்த்தை சொன்னீங்கன்னா அதை பிடிச்சிட்டு நாங்க அப்படியே வந்து போயிடுவோங்கிற மாதிரி. வாழ்த்துக்கள். அதோட ஒரு ரெண்டு அட்வைஸ். And I think he's in safe hands. விஷ்ணு சாரோட பெட்டராக ஒரு டைரக்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்காது for your first film. That's what I said. He would have taught him the best things. ஏன்னா விஷ்ணு எப்படின்னா ஒரு சின்ன ஷார்ட்டாக இருந்தால் கூட அது அவருக்கு எப்படி வேணுமோ அப்படி வரல அப்படின்னா அது வரைக்கும் அவர் அப்படி விடவே மாட்டார். So I think you would have learnt a lot from Vishnu, and this is the best platform that you can ever get, I think, and I wish you all the best. Thank you so much. Thank you so much. Thank you ma'am. Thank you. ரொம்ப நேரமா நயன்தாராமா அப்படின்னு ரம்பா சார் அந்த மாதிரி. Thank you ma'am. Thank you so much. Okay, so அடுத்ததா சனது 2 பேர் பேசிருக்காங்க கண்ணிலே. ஓகே பக்கா சூப்பர் கலக்கிட்ட அப்படின்றாங்க. Very good evening to all. Nayan, I have no words. சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. I think family அப்படின்னு சொன்னீங்க. I think you have just really honored. All I need to just request you, and you just came. It means a lot to all of us, Nayan. Special thanks. Thank you so much, Nayan. Thank you. Nesapai அப்படின்னா just a
லவ் ஸ்டோரி ஜானர் என்னன்னு கேட்டிங்கன்னா யூ கேன் சே இட்ஸ் அ லவ் ட்ராமா. ஏன்னா ஒரு லவ் ஸ்டோரி மட்டும் இல்லாமல் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ லாட் ஆஃப் ட்ராமா அண்ட் ஆக்ஷன், விச் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆகாஷ், பை த எண்ட் ஆஃப் த ஃபிலிம் படம் பார்த்ததுக்கப்புறம் நீ வந்து ஒரு முதல் படம் மாதிரியே எனக்கு தெரியல. Thank you, sir. That is one very good thing, actually. All thanks to you, sir. No, please. And Aditi, you're as gorgeous and you're as brat and as naughty and as good you performed in the film. ஐ திங்க் சார் நீங்கள் வந்து ரொம்ப இதில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறீங்க போல இருக்கு. இந்த பிராட்ஸ் எல்லாம் ஜாமி அதித்திலாம் இருக்காங்கன்னா இவங்கள ஹேண்டில் பண்ணிட்டேன்னா அதான் சொன்னால இவரை ஹேண்டில் பண்ணுறது தான் கஷ்டம். உங்களெல்லாம் கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். நீங்களே பயங்கர ஸ்டைலாக தான் இருக்கீங்க. கண்டிப்பாக படம் அப்படி தான் இருக்கும் டெஃபினட்டாக. அது என்ன சார் உங்களை ஒரு இடத்துல நிற்கவே வைக்க முடியல அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஃபர்ஸ்ட். அது கம்ப்ளைண்ட்டாக இல்லை ஆசையாக சொல்கிறாங்களான்னு தெரியல. பட் ஹீ டசன்ட் ஸ்டாண்ட் இன் ஒன் பிளேஸ் அப்படின்றாங்க அத்தனை பேரும். எல்லாரும் தலையாட்டுறாங்க. நயன் மேம் கூட அதே தான் சொல்கிறாங்க. எப்படி இந்த ஒரு எனர்ஜி ஃபர்ஸ்ட் அது எங்கேருந்து வருது உங்களுக்கு? அது டென்ஷன், வேற எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக அது நிறைய பேருக்கு தெரியாது. அது நம்ம அப்படி நடந்து போற மாதிரி அப்படியே ஓபி அடிக்க வேண்டியதான். அட என்ன சார் திடீர்னு வந்து பயங்கரமா இருக்கீங்க, திடீர்னு ஒல்லியாடுறீங்க. எப்படி உங்களுக்கு மட்டும் சொன்ன பேச்செல்லாம் கேக்குது உடம்பு? வீட்டுல சும்மா இருக்கிறேன், அதனால தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன்னு நினைக்கிறேன். சார் வீட்டுல சும்மா இருந்தா நாங்கெல்லாம் எப்படி இருப்போம் தெரியுமா? என்ன சார் சொல்றீங்க? பட் as I said, you've been so inspiring to so many people and every time we look forward. ஒவ்வொரு படம் வரும்போது ஆர்யா இந்த படத்துல எப்படி இருப்பாரு, உடம்பு ஏற்றிருப்பாரா, அப்படியே பயங்கரமா ஹல்க் மாதிரி இருப்பாரா, இல்லை அழகா சாமிங்க அப்படியே அத்லீட் மாதிரி இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இட் இஸ் ஸோ இன்ஸ்பைரிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் congrats ஆகாஷ், வெரி ஹாப்பி யூ ஹவ் மேட் த டெபியூ வித் மை ஃபேவரட் டிரெக்டர் விஷ்ணுவர்தன். எனக்கும் கூட வந்து என்னோட லான்ச் வந்து அறிந்தும் அறியாமலும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான். விஷ்ணு இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா கிட்டத்தட்ட அவன் பண்ண கரியரில் பண்ண ஒரு 80% படம் நான் தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ பட் என்னன்னா ஐ எம் டெல்லிங் யூ ஆகாஷ், ஏன்னா ஒர்க் பண்ணதுனால ஹி இஸ் ஸோ கண்டேஜியஸ். ஏன்னா அந்த மாதிரி எனர்ஜி, அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா யூஸ்வலாக செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வம்பு இழுத்துட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கிறது நான் தான் இருப்பேன். ஐ மீன் இரிட்டேட்டிங் இன் அ குட் வே. இப்போ நயன்ட்டெல்லாம் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் எல்லா நாள் ஷூட்டிங்கில். பட் என்னை விட ஒருத்தன் இரிட்டேட்டிங்காக இருக்கான்னா அது விஷ்ணுவாக தான் இருக்கும். பட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் காட். பட் என்னன்னா ஒவ்வொரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு ரசித்து ரொம்ப ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாலே வந்து எல்லாருமே பிரம்மாண்டமாக ஸ்டைலிஷாக படம் எடுப்பாங்க. பட் மினிமம் காஸ்டில் அவர் கொடுத்த காசில் ஒரு ஸ்டைலிஷாக ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு தகுதியான டைரக்டர்னா கண்டிப்பாக விஷ்ணு தான். I think if he gave him 100 crores, he'll make it look like 1000 crores. So அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ நீங்கள் வந்து ஆகாஷ் ஐம் சேயிங், ஏன்னா இந்த படம் வந்து நீங்கள் விஷ்ணுவோட பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் படம் போகும்போது தான் அந்த கஷ்டம் தெரியும். யூ வில் மிஸ் விஷ்ணு a lot, I'm sure. ஸோ நீங்கள் கஷ்டம் தெரியும் அப்படின்னு ஒன்று லைட்டாக என்ன அப்படின்னு இல்லை ஏன்னா அந்த ஒரு நம்ம ஒரு எதிர்பார்ப்போட நம்ம லான்ச் ஆகிட்டோம், அந்த ஒரு எனர்ஜியோட ஒர்க் பண்ணியிருப்போம். But every director will not be the same. So that is what I mean. In a good way. I mean, you will learn a lot from Vishnu, I'm sure. This film definitely posters are kato, visuals are kato, and the story, everything will be top class. Definitely. No, the challenge is your next film na solva. So wishing you the best. And I'm so happy for Vishnu. ரொம்ப டக்குன்னு முடிச்சிருங்க அப்படின்னாங்க. இருந்தாலும் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். 2 பேருக்கும் ரங்கவாதியார் தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒரே ஒருத்தர்கிட்ட ஃபர்ஸ்ட் லான்ச்சுங்கும் போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? என்ன விஷ்ணு சாரோட நடிக்கும் போது என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது, என்ன கேட்கலாம் கேட்கக்கூடாது, அதை மட்டும் டக்குன்னு சொல்லிருங்க சார். ஒரு குருவா அவருக்கே தெரிஞ்சிருக்கணுமே. அவன்கிட்ட நீங்க பேசி ஜெயிக்கவே முடியாது. அதனால இங்க பேசுறதே வேஸ்ட். அதனால அவனை இரிட்டேட் பண்ணி தான் நம்ம ஜெயிக்க முடியும். இரிட்டேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஆகாஷ் நோட் பாவம், அவர் பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்காரு. இரிட்டேட் பண்ணவே தெரியல. கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால. ஆனாலும் நீ ஏஞ்சல் தாமா அப்படிங்கிற மாதிரி சரியான வந்து வாய், சரியான வைப். ஷீ இஸ் வெரி 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 டேலண்டட். நீங்க கொடுத்தா நல்லா இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்றாங்க சார். அவங்க ஓகே. எல்லாருக்கும் ஒரு குட் ஈவினிங். ஸோ ஹாப்பி டு பி ஹியர். த ரீசன் ஐ சைன் திஸ் ப்ராஜெக்ட், someone very 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 special to me. அண்ட் அவர்கிட்டேருந்து அவ்வளோ கற்றுருக்கேன், அவ்வளோ கைட் பண்ணியிருக்காரு. And just very special Vishnu sir, thank you என்னை சூஸ் பண்ணதுக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு.
I've just had a wonderful experience. என் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்காரு. அண்ட் ஜென்வன்லி ஐ ஹோப் எல்லாருக்கும் என் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப பிடிக்கும்னு. என்னோடய ஃபர்ஸ்ட் full-fledged love story, and this is more special because we are introducing a very talented Akash Murali, and Najama our first time pandra mariye illa, very nice, and he's so dedicated. And Najama avanga sonna mari avaroda character ku appadi opposite ah play pannirkaru on screen, and I think he's done such a good job. First day aarambichadukku and the last day of shoot, I saw someone so different. I'm really rooting for you, Akash. Please, avanga appakkum brotherkum kodutha love and support, enakku kodutha love and support, please Akashkum kodunga. Thank you so much. Thank you. Oh, please. Enga lady superstar, a big inspiration in this industry for me. Nayan ma'am, thank you so much இந்த event க்கு வந்ததுக்காக. Thank you, and Arya sir and everyone else. எல்லாருக்கும் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் thank you. அனைவருக்கும் வணக்கம். முரளி சார் முரளி சார் இல்லை புது வசந்தன் ஷூட்டிங் நடக்கும்போதெல்லாம் நான் வந்து அசோசியேட். அதில் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்றது வந்து இப்போ இருக்கிற அசிஸ்டன்ஸ் எல்லாம் நேராக ஒவ்வொருத்தர் கேரவனுக்காக போய் நிற்பாங்க. அப்போ நான் மைக் எடுத்து முரளி ராஜா சார்லி பாபு அப்படின்னு 4 பேர் வந்து முரளி ராஜா சார்லி பாபு. இந்த ராஜா இங்கே வந்தார், மறக்க முடியல அந்த பழைய விஷயங்கள். அப்புறம் என்னுடைய டைரக்ஷன்லேயும் சமுத்திரம் எல்லாம் நடித்தார். முரளி வந்து ரொம்ப ஸோ நைஸ். அதாவது எப்பவுமே நம்மளுக்கு தட்டி கொடுக்குற மாதிரியே பேசுவார் எல்லாத்துலேயுமே. அந்த புது வசந்தம் போதே ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. அந்த பிரச்சனையை அவர் வீட்டில் வச்சு தான் சால்வ் பண்ணோம். அது வந்து அதுலேருந்து எனக்கு முரளி ரொம்ப க்ளோஸ் ஆனார். நான் அவங்க ஃபேமிலியோடு அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்போல்லாம் இவங்க ரொம்ப சின்ன பசங்க. அவர் தம்பி எனக்கு அந்த ஃபஸ்ட்டு போஸ்டர் பார்த்தோன்னே அது ஒரு உதயா தயத்தில் இருந்த நாகார்ஜுனா மாதிரி இருந்துச்சு. நிஜமாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அப்புறம் அந்த பவர்ஃபுல் அந்த ஐஸில் வந்து ஒரு லுக்கில் வந்து ஒரு எமோஷன் இருந்தது. நல்ல பவர்ஃபுல்லான இது இருந்தது. எல்லாத்துக்கும் வந்து பின்னாடி ஒருத்தர் இருக்கார், விஷ்ணுவர்தன், ஸ்டைலிஷ் டைரக்டர். எல்லா எமோஷன்ஸுமே அறிந்து மறியாமலாம் கூட அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருப்பார். அப்புறம் எல்லாமே தட் இஸ் இதில் கூட பாருங்கள், அந்த சின்ன அந்த கண்ணு மூடி இருக்குல்ல, அவர் கீழே பார்க்குறாரு, ஆனால் அந்த லவ் எப்படி தெரியுது பாருங்கள், ஏய் அப்படின்ற மாதிரியே இருக்குது.